நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை நேரத்தில் குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி. ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதாக. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், அவர் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்பார்களாம். அது இன்பமாயிருக்கலாம், துன்பமாயிருக்கலாம், பாடுகளாயிருக்கலாம், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவருடைய நாமத்தை பாடி ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 46ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாராம். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் என்னோடு இணைந்து உற்சாகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு நல்லவராக, வல்லவராக, மீட்பராக, போதுமானவராக, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறபடினால் அவரை துதித்து நாம் ஆராதிக்கலாமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. சத்தமாயினோடு பாடுங்க. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமாமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீராமே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எங்கள் தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. சிறைச்சாலையில் அசைவாடின ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், அக்கினி சூளையில் அசைவாடின ஆவியானவர், சிங்க கெபியிலே அசைவாடின ஆவியானவர், இந்த காலை நேரத்தில் எங்கள் குடும்பத்தின் மேலே அசைவாடும் ஆவியானவரே, எங்களுடைய சபைகளுக்குள்ளே நீங்க அசைவாடுங்க. எங்கள் கட்டுகளை நிர்மூலமாக்குகிற ஆவியானவர் நீங்கப்பா. வேதனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் நீங்கப்பா. ஆகவே இந்த காலை வேளையில் குடும்பமாக மக்களாக உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அசைவாடும் தெய்வமே, வாய்களை திறந்து அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. இந்த காலை வேளையிலே இந்த கல்வாரி அன்பதுக்கு முன்புதான் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த, எவரையும் பலப்படுத்த நம்முடைய தேவனால் ஆகும். அவர் சகலத்தையும் படைத்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதிக்கலாம்.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை உள்ளத்தினாலே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சத்தத்தை உயர்த்தி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நல்ல நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நன்றி சொல்ல 1000 நாவுகள் போதாத தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. உம்மை நன்றியோடு குடும்பமாக ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குரிய எல்லா பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்து ஆவியோடு உண்மையோடும் ஆலயத்திற்கு சென்று ஆராதித்து வர எங்கள் யாவருக்கும் என் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.